வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு, நான் ஒன்றுமே செய்யலையே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஆன்சர்: செயல் செய்பவன் மனிதன், விளைவாக வருவது இறைநிலை. கையை நாம தட்டுறோம், ஓசை இறைவனுடைய செயல். நாம் பார்த்திங்கன்னா ஒரு தனி நபர் கிடையாது. குடும்பமாக, ஊராக, நாடாக நம்ம சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் இந்த சமுதாயம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், கடவுள் எல்லாமே சேர்ந்து தான் நம் செயலுக்கு தக்க விளைவாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு வீட்டில் வசிச்சிட்ருக்கோம். அந்த வீடு பார்த்திங்கன்னா அவரவர்களின் கர்ம வினை செயல்களுக்கு ஏற்ப, சிலருக்கு வீடு ரொம்ப பெருசாக நிறைய வசதி வாய்ப்புகளோடு இருக்கும், சிலருக்கு மீடியமாக இருக்கும், சிலருக்கு அது கூட இல்லாமல் சின்ன ரூம் சைஸில் இருக்கும். எப்படி வீடு இருந்தாலும் அதை நாம் சுத்தமாக மனநிறைவோடு நேர்மறையான எண்ணங்களால் நிரப்பி வைக்கும் பொழுது அந்த இல்லறம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் போகும். நம்ம பார்த்திங்கன்னா சில நேரம் சொல்லணும், நான் ஒன்றுமே செய்யலையே, அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம செய்கிறோம், தெரிந்தும் தெரியாமலும், தேவை, பழக்கம், ஒரு சூழ்நிலையினாலும் நாம் தவறுகள் செய்கிறோம். இப்படி பேசினா, நடந்துக்கிட்டா பிரச்சனை, அந்த நபர் வருத்தப்படுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சே இயல்பாக செய்வோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், புரிதல் வரும். தவறான வழியில் பொருள் நம்ம சில நேரங்களில் ஈட்டுறாங்க மக்கள் இன்னைக்கு. அதன் பின்விளைவு தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ சமுதாயத்திற்கோ துன்பம் அப்படிங்கிறது தெரிந்தும் தெரியாமலோ தேவைக்கு அதிகமாக சொத்தை சேர்த்து தன் அமைதி, ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்கின்றான். எனக்கு இது வேணும், அதற்காக ஒரு செயல், அந்த செயல் பார்த்திங்கன்னா அறம் சார்ந்ததாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கிறதோ சிந்திக்கிறதோ கிடையாது. செயல் விளைவு துன்பம். செயலுடைய விளைவு துன்பமாகத்தான் வரும், தனக்கும் தன் சந்ததிகளுக்கும். நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து நமக்கு வர்ற போல அவர்கள் சேர்த்து வைத்த பாவ புண்ணியமும் பிள்ளைகளுக்கு பங்கிடப்படும். செயல் செய்யும் போது விழிப்போடு ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து பேசுவோம், செய்வோம், செயல்படுவோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையாக இருக்கும், பல துன்பங்கள் வரும். சின்ன குழந்தை என்ன தப்பு செஞ்சிச்சு அப்படிங்கிற ஆதங்கம் வரும். பெற்றோர்களோ அவருடைய முன்னோர்களோ செய்த பாவ புண்ணியம் அப்படியே கேரி ஓவர் ஆகிட்டே இருக்கும். எப்படி வருடம் முடிஞ்சோன்னா லீவ் கேரி ஓவர் ஆகுதோ அதே போல தாங்க நம்ம முன்னோர்களும் சரி, நாமும் சரி, நல்லது செஞ்சோன்னா நம்மளுடைய தலைமுறை சிறப்பாக வாழ முடியும். கிளை வரினும் அருள் வழியில் வாழ முடியும் அப்படின்னு சொல்வார். சொத்து சேர்க்கிறோம், பொருள் சேர்க்கிறோங்கிற எண்ணத்தோடு நிறைய நபர்கள் பாவத்தை, தீய வினைகளை அதிகம் சேர்த்து கொள்கின்றார்கள். நம்முடைய கடைசி வரை வருவது பார்த்திங்கன்னா சொத்தோ நபரோ பொருளோ கிடையாது, நாம் சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே. நான் நல்லது தானே செய்தேன், என் குழந்தை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். செயல் செய்பவன் மனிதன், விளைவாக வருவது இறைநிலை. எனவே நண்பர்களை, எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை நினைப்போம், பேசுவோம், செயல் செய்வோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நம்மளுடைய ஆரோக்கியம், செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். நாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான், நம்மளுடைய உடலும் மனதும் நல்லா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் பிறருக்கு நல்லதே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரும். வி ஆர் ப்ரெஷஸ் அபவுட் அவர் செல்ஸ்ங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. நமக்கு நாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரை போனது நடந்தது, நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசண்ட் வரும். ஒவ்வொரு நம்ம நிகழ்காலத்தில் நமக்குள்ளாக வரக்கூடிய எண்ணங்களை மனதில் வரும் பொழுது விழிப்பாக இருப்போம். இந்த எண்ணம் நல்ல எண்ணமா, இந்த எண்ணத்தை நான் வச்சுக்கலாமா, தூக்கி தூர போட்டுடலாமா? ஏன்னா இந்த எண்ணத்தினுடைய தொடர்ச்சி தான் ஒரு பேச்சா செயலா அந்த மாதிரிலாம் வரும். நல்ல எண்ணத்தை நமக்குள் நிரப்பி வைப்போம். இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்போவுமே உதவ தயாராக இருக்கிறது. ஆனால் நம் செயலினால் அதன் உதவியை நாமே பெரிய கதவு போட்டு தீய செயல்களை செய்து அதை தடுத்து கொள்கின்றோம். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நிறைவாக நடக்குங்கிற மனதை பண்படுத்துவோம், பக்குவப்படுத்துவோம். பொறுமை அப்படிங்கிற அணிகலனை அணிந்து கொள்ளுங்கள். கோபம் அப்படின்னு வரும் பொழுது அதை ஒரு டிஷ்யூ பேப்பரை தொடச்சி எப்படி கீழே போட்டுறோமோ அதே போல் சினத்தை நம் வாழ்க்கையை
விட்டு கசக்கி எரியுங்கள். சினவயப்படும் போதெல்லாம் நம் ஆற்றலை நாம் இழந்து கொண்டே இருக்கின்றோங்கிற உணர்வு நமக்குள்ளாக வரணும். இப்படி செய்து தான் பாருங்களேன், நமக்கு நல்லது செய்யணும்னு ஒரு அடி எடுத்து வச்சா போதும், இறைவன் நம்மை நோக்கி 10 அடி கைப்பிடித்து நம்மை கூட்டிச் செல்வார். உங்கள் வாழ்க்கையில் மன நிறைவு பெற்று நிறைவாக வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் அதை பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி. வாழ்த்துங்கள். வளர்வோம். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.